வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். நாட்டின் 75வது குடியரசு தினத்தை ஒட்டி கடமை பாதையில் மூவர்ண தேசிய கொடியை ஏற்றினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. தேசிய போர் நினைவு சின்னத்தில் பிரதமர் மோடி மலர் வளையம் வைத்து மரியாதை. பத்ம விருதுக்கு தேர்வாகி உள்ளவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மறைந்த கேப்டன் விஜயகாந்திற்கு பத்ம பூஷன் விருது அறிவித்தமைக்காக நன்றியை உரித்தாக்கிக் கொள்வதாக முதல்வர் பதிவு. நாடாளுமன்ற தேர்தலில் புதுவை உட்பட 40 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணிதான் வெற்றி பெறும். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திட்டவட்டம். அங்கித் திவாரி லஞ்சம் வாங்கியது தொடர்பான வழக்கு விசாரணை. அமலாக்கத்துறை உள்நோக்கத்துடன் செயல்படுவதா என உச்சநீதிமன்றம் கண்டனம். போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் ரோப்வே திட்டத்தை கொண்டுவர திட்டம். ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்காரி தகவல். 75வது குடியரசு தினத்தை ஒட்டி டெல்லியில் உள்ள கடமை பாதையில் நடைபெற்ற விழாவில் 21 குண்டுகள் முழங்க ஜனாதிபதி திரௌபதி முர்மு மூவர்ண கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். நாடு முழுவதும் 75வது குடியரசு தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குடியரசு தினத்தை முன்னிட்டு டெல்லியில் உள்ள கடமை பாதையில் நடைபெற்ற விழாவில் 21 குண்டுகள் முழங்க ஜனாதிபதி திரௌபதி முர்மு மூவர்ண கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து முப்படைகளின் அணிவகுப்பு நடைபெற்றது. அதனை ஜனாதிபதி திரௌபதி முர்மு, துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர், பிரதமர் மோடி, மத்திய மந்திரிகள், எதிர்க்கட்சி தலைவர்கள் உள்ளிட்டோர் பார்வையிட்டனர். மேலும் டெல்லி கடமை பாதையில் நடைபெற்ற முப்படைகளின் அணிவகுப்பு மற்றும் மாநில அரசுகளின் அலங்கார ஊர்திகளின் ஊர்வலத்தை கண்டு ரசித்தனர். குடியரசு தின விழாவில் பிரான்சு அதிபர் இமானுவேல் மேக்ரான் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். முன்னதாக டெல்லியில் உள்ள தேசிய போர் நினைவு சின்னத்தில் பிரதமர் மோடி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்திய பின்னர் நாட்டுக்காக உயிரிழந்த ராணுவ வீரர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தினார். அவருடன் பாதுகாப்புத்துறை மந்திரி ராஜ்நாத் சிங் மற்றும் முப்படை தளபதிகள் போர் நினைவு சின்னத்தில் மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து குடியரசு தினத்தை ஒட்டி சென்னை மெரினாவில் உள்ள உழைப்பாளர் சிலை அருகே ஆளுநர் RN ரவி தேசிய கொடியை ஏற்றினார். பின்னர் தேசிய கொடியை ஏற்றி வைத்த ஆளுநர் RN ரவி அணிவகுப்பு மரியாதையையும் ஏற்றுக்கொண்டார். இந்த குடியரசு தின நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா, அமைச்சர்கள், நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். இதனை அடுத்து கடற்படை ஊர்தியில் போர்க்கப்பலின் வடிவம், வான்படை ஊர்தியில் சிறிய வடிவிலான விமானம், கடலோர காவல் படை ஊர்தியில் சிறிய வடிவிலான படகுகள் ஆகியவை அணிவகுத்து கொண்டு வரப்பட்டன. அதனைத் தொடர்ந்து CISF, CRPF, RPF தமிழ்நாடு சிறப்பு காவல் பிரிவு, தமிழ்நாடு பேரிடர் நிவாரண படை, கடலோர பாதுகாப்பு குழு, ஊர்காவல் படை ஆண்கள் மற்றும் பெண்கள் உட்பட 30 படை பிரிவினர் அணிவகுத்து சென்றனர். அதன் பின்னர் அணிவகுப்பு மேடைக்கு வந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதக்கங்களை வழங்கினார். பின்னர் வீர தீர செயலுக்கான அண்ணா பதக்கம், கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கம், சி. நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறனுக்கான விருது, காந்தியடிகள் காவலர் பதக்கங்கள், சிறந்த காவல் நிலையத்திற்கான கோப்பைகள் ஆகியவற்றை உரியவர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். பின்னர் பதக்கம் பெற்றோர் குழுவாக முதலமைச்சருடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். பத்ம விருதுக்கு தேர்வாகி உள்ளவர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். முன்னதாக அரசு துறைகளில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு குடியரசுத் தலைவர் விருதுகள் அறிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் இருந்து 3 காவல் அதிகாரிகளுக்கு குடியரசுத் தலைவர் விருது அறிவிக்கப்பட்டிருந்தது. அதுபோக 21 பேருக்கு சிறப்பு விருதுகளும் அறிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் கோவையை சேர்ந்த வள்ளி ஒயில் கும்மியாட்ட நடன கலைஞர் பத்திரப்பனுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. 87 வயதான அவர் புராணம் மற்றும் இந்திய வரலாற்றை தனது கலை மூலம் மக்களிடையே பரப்பி வருகிறார். இதற்காக அவருக்கு இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தை சேர்ந்த பரதநாட்டிய கலைஞர் பத்மா சுப்பிரமணியனுக்கு பத்ம விபூஷன் விருதும், நடன கலைஞர் வைஜெயந்தி மாலாவிற்கு பத்ம விபூஷன் விருதும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தை சேர்ந்த ஸ்குவாஷ் விளையாட்டு வீராங்கனை 37 வயதான ஜோஷ்னா சின்னப்பாவிற்கு பத்மஸ்ரீ விருது, எழுத்தாளர் ஜோடி குரூஸ் அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது, நாதஸ்வர கலைஞரான சேஷம்பட்டி டி. சிவலிங்கம் அவருக்கு பத்மஸ்ரீ விருதும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல பிரபல தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவிக்கு பத்ம விபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் மிக முக்கியமாக கடந்த டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி உயிரிழந்த தேமுதிக கட்சி தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் அவர்களுக்கு பத்ம பூஷன் விருதை அறிவித்துள்ளது.
கலைத்துறையில் சிறப்பான சேவை புரிந்ததன் காரணமாக விஜயகாந்திற்கு இந்த விருது அறிவிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பத்ம விருதுக்கு தேர்வாகி உள்ளவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் பதிவில், அண்மையில் மறைந்த எனது நண்பர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்ம பூஷன் விருது அறிவித்தமைக்காக எனது நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் புதுவை உட்பட 40 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணிதான் வெற்றி பெறும் என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இந்தி திணிப்பிற்கு எதிராக தாய்மொழியாம் தமிழை காத்திடும் போரில் தம் இன்னுயிர் ஈந்து தாய்மொழி காத்த தியாகிகளின் தியாகத்தை நினைவு கூர்ந்து போற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 25ஆம் தேதி மொழிப்போர் தியாகிகள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அதன்படி மதிமுக சார்பில் தாம்பரத்தில் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்தபோது நாடாளுமன்றத்தில் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை இந்தியில் மொழிபெயர்க்க முற்பட்டதை நினைவு கூர்ந்தார். பார்லிமெண்ட் இதை வச்சு பாஸ் பண்ணணும், இந்தியில தான் அரசியல் சட்டம்னு அவர் சொன்னாரு. இதுக்கு ஒரு வார்த்தைக்கு 30 அர்த்தம் சொல்லுவான் இந்தியாவில் இருக்கிறவன். ஒரு இந்தி சொல்லுக்கு மொத்தத்தில் அரசியல் சட்டமே குழப்பமாய் போய்விடும், போய் குப்பையை தூக்கி போடுங்கன்னு சொல்லி நேரு அவர்கள் அதை தடுத்து விட்டார்கள். நேரு மறைந்த பிறகு லால் பகதூர் சாஸ்திரி பிரதம மந்திரியாக இருக்கிற பொழுது, அதற்கு பிறகு இந்திரா காந்தி பிரதமராக இருந்த போது, அதற்கு பிறகு ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்த போது, அப்பொழுது அதே அரசியல் சட்டத்தை இந்தியிலே மொழிபெயர்த்த அரசியல் சட்டத்தை பாராளுமன்றத்திலே அரங்கேற்ற வேண்டும் என்று கொண்டு வந்தார்கள். அப்பொழுது நான் எழுந்து சொன்னேன், இந்த அரசியல் சட்டத்தை இந்தியிலே மொழிபெயர்த்ததை இந்த சபையிலே இன்றைக்கு அரங்கேற்ற கூடாது என்று சொன்னேன். எல்லோரும் தாராளமாக செய்யலாம் என்று வடநாட்டு எம்பிக்கள் எல்லாம் சொல்லிவிட்டார்கள். இந்தியிலே இருப்பது அரசியல் சட்டமாக இருக்கட்டும் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், இந்தியா துண்டு துண்டாகி போகும். இந்தியா ரத்த காய்வடிந்த சிவப்பு கோடுகளாலே இந்தியாவினுடைய வரைபடம் கீழ்த்தெறியப்படும். நீங்கள் இந்திய அரசியல் சட்டத்தையே இந்தியிலே கொண்டு வந்தார் என்று. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, நாடாளுமன்ற தேர்தலில் புதுவை உட்பட 40 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணிதான் வெற்றி பெறும், அதை நெறிவுபடுத்தி ஒழுங்குபடுத்தி அனைவரையும் அரவணைத்து நம்முடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொண்டு சென்று இருப்பதாக தெரிவித்தார். நடைபெறப் போகிற நாடாளுமன்ற தேர்தலில் புதுவை உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணிதான் வெற்றி பெறும், அதை நெறிப்படுத்தி ஒழுங்குபடுத்தி அதை அனைவரையும் அரவணைத்துக் கொண்டு நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். மதிமுக செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் மாவை மகேந்திரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தினர். அங்கித் திவாரி லஞ்சம் வாங்கியது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது பழிவாங்கும் வகையில் அமலாக்கத்துறை உள்நோக்கத்துடன் செயல்படுவதா என உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. திண்டுக்கல் அரசு மருத்துவர் சுரேஷ் பாபு மீது நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்காக பல கட்டங்களாக பேரம் பேசி மிரட்டல் விடுத்து ரூபாய் 20 லட்சம் லஞ்சம் வாங்கிய போது அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறையால் கைது செய்யப்பட்டார். ஒரு அமலாக்கத்துறை அதிகாரி மாநில லஞ்ச ஒழிப்புத்துறையால் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் ஜாமீன் கேட்டு அங்கித் திவாரி தாக்கல் செய்த மனுக்களை திண்டுக்கல் குற்றவியல் நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்ற மதுரை கிளை ஆகியவை தள்ளுபடி செய்தது. அங்கித் திவாரிக்கு வரும் பிப்ரவரி 7ஆம் தேதி வரையில் நீதிமன்ற காவலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அங்கித் திவாரி லஞ்சம் வாங்கியதாக குற்றம் சாட்டப்பட்ட விவகாரத்தில் அமலாக்கத்துறை தரப்பில் அங்கித் திவாரிக்கு எதிராக புதிய வழக்கு தொடரப்பட்டது. அதில் அங்கித் திவாரியிடம் துறை ரீதியாக தங்களது கட்டுப்பாட்டில் விசாரிக்க அனுமதிக்க வேண்டும், குறிப்பாக அவர் லஞ்சம் வாங்கியது உண்மைதானா என்ற கோணத்தில் விசாரிக்க வேண்டியுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமலாக்கத்துறை மனுவை விசாரித்த திண்டுக்கல் தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் மனுவை தள்ளுபடி செய்து கடந்த 12ஆம் தேதி உத்தரவிட்டது. மேற்கண்ட விவகாரத்தில் அமலாக்கத்துறை தரப்பில் உச்ச நீதிமன்றத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக ஒரு ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டது.
இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறை தரப்பில் கேட்டது போன்று சிபிஐ விசாரணைக்கு உடனடியாக வழக்கை மாற்ற முடியாது. வழக்கு குறித்த முதலில் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் பதில் அளிக்கட்டும். ஏனெனில் இது போன்ற வழக்குகளில் நாங்கள் வெளிப்படைத்தன்மை மற்றும் சுமூகமான நடைமுறை ஆகியவற்றை எதிர்பார்க்கிறோம். அங்கி திவாரி தொடர்பான விவகாரத்தில் எஃப்ஐஆர் உட்பட வழக்கு விசாரணை தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை உச்ச நீதிமன்றத்தில் 2 வாரத்தில் தங்களது அறிக்கையை பதில் மனுவாக தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தனர். மேலும் வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்யப்படும் வரையில் அங்கி திவாரி தொடர்பான வழக்கில் மேற்கொண்டு விசாரணையோ அல்லது குற்ற பத்திரிகையோ தாக்கல் செய்ய வேண்டாம் என தெரிவித்து வழக்கை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் தேசிய கயிறு பாதை திட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டுவர உள்ளதாக ஒன்றிய போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்காரி கூறியுள்ளார். போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் ரோப்வே எனப்படும் தேசிய கயிறு பாதை திட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டுவர உள்ளதாக ஒன்றிய போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்காரி கூறியுள்ளார். இந்த திட்டம் அடுத்த 5 ஆண்டுகளில் 1.25 லட்சம் கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஒன்றிய அமைச்சர் கூறியதாவது: பர்வத் மாலா பரியோஜனா என்ற பெயரிடப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 200 ரோப்வே சாலைகள் அமைக்க ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டம் அதிக செலவு கொண்டது என்பதால் அரசு மற்றும் தனியார் கூட்டு நிறுவனங்கள் மூலமாக செயல்படுத்தப்பட உள்ளது. குறிப்பாக மலைப்பகுதிகளில் சுற்றுலாவின் வளர்ச்சியை அதிகரிக்கும் நோக்கில் ரோப்வே சாலைகள் அமைக்கப்படும். இதன் மூலம் போக்குவரத்து எளிதாக அமைவதுடன் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். ஒட்டுமொத்தமாக 1200 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரோப்வே சாலைகள் அமைக்கப்படும் என்று கூறினார். இந்த திட்டம் வெற்றிகரமாக நிறைவேறும் பட்சத்தில் உலகின் மிகப்பெரிய ரோப்வே சாலையாக இது அமையும் என ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்காரி கூறியுள்ளார். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட புதுக்கோட்டை மீனவர்கள் 12 பேரை நிபந்தனையுடன் விடுதலை செய்து இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினம் பகுதியில் இருந்து கடந்த டிசம்பர் 13ஆம் தேதி விசைப்படகுகளில் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இதில் ஜெகதாப்பட்டினம் பகுதியை சேர்ந்த 12 பேர் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இவர்கள் கடலில் 32 நாட்கள் தொலைவில் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 12 மீனவர்களை சிறைப்பிடித்து கைது செய்து இலங்கை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதையடுத்து கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மற்றும் அவர்களது படகுகளை விடுதலை செய்ய கோரி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதினார். இந்நிலையில் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட புதுக்கோட்டை மீனவர்கள் 12 பேரை நிபந்தனையுடன் விடுதலை செய்து இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்ற நீதிபதி கஜநிதி பாலன் உத்தரவிட்டுள்ளார். விடுதலை செய்யப்பட்ட மீனவர்கள் ஓரிரு நாட்களில் தமிழகம் திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் 75வது குடியரசு தினத்தை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் தேசிய கொடி ஏற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. வேலூர் நேதாஜி விளையாட்டரங்கில் குடியரசு தின விழாவினை முன்னிட்டு தேசிய கொடியினை மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் ஏற்றி வைத்தார். மேலும் பல்வேறு துறைகளின் சார்பில் 9.68 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் பயனாளிகளுக்கு வழங்கினார். அதேபோல் குடியரசு தினத்தை முன்னிட்டு தர்மபுரி மாவட்ட விளையாட்டரங்கில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட ஆட்சியர் கி சாந்தி அவர்கள் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்திய பின்னர் காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். விழாவில் சிறப்பாக செயல்பட்ட காவல்துறையினருக்கு பதக்கங்கள் அணிவித்தும் நற்சான்றிதழ் வழங்கியும் கௌரவிக்கப்பட்டது. பள்ளி மாணவ மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் அரங்கில் நடைபெற்றது. இதனை அடுத்து மதுரை விமான நிலையத்தில் உள்ள மத்திய தொழில் பாதுகாப்பு படை முகாம் வளாகத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை துணை கமாண்டன்ட் விஸ்வநாதன் தேசிய கொடி ஏற்றினார். தொடர்ந்து மத்திய தொழில் பாதுகாப்பு படையை சேர்ந்த வீரர்கள் அணிவகுப்பு மரியாதையை செலுத்தினர். அதைத் தொடர்ந்து திருப்பூர் மாவட்டம் நிர்வாகம் சார்பில் நாட்டின் 75வது குடியரசு தின விழா சிக்கண்ணா அரசு கலை கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் தா. கிறிஸ்துராஜ் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து வானில் வண்ண பலூன்கள் பறக்க விடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, வருவாய்த்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சார்ந்த 63 பயனாளிகளுக்கு 2.42 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கினார்.
அதேபோல் கோவை, ஈரோடு, நாமக்கல், கரூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் குடியரசு தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து குடியரசு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற விழாவில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தேசிய கொடி ஏற்றி வைத்து காவல்துறையினரின் பல்வேறு படைப்பிரிவினர் மற்றும் NCC மாணவர்கள் உள்ளிட்ட பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலாளர் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள், பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். அரியலூர் மாவட்ட மதிமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் அரியலூர் மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் பார்த்தசாரதி தலைமையில் நடைபெற்றது. முன்னதாக கீழப்பழுவூரில் உள்ள மொழிப்போர் தியாகி சின்னசாமி திரு உருவ சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா கழக நிர்வாகிகளுடன் வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் மாவட்ட அவைத்தலைவர் சகாதேவன், தலைமை செயற்குழு உறுப்பினர் தங்கவேல் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் கடந்த ஜனவரி 21ஆம் தேதி பாளையன் கன்னியம்மாள் தம்பதியினருக்கு 2வது ஆண் குழந்தை பிறந்துள்ளது. இந்நிலையில் குழந்தை பிறந்த 6 நாட்களில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தை காணவில்லை என பெற்றோர்கள் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல் துணை கண்காணிப்பாளர் சிவசக்தி மற்றும் காவல் ஆய்வாளர் ஏழுமலை உள்ளிட்ட காவல்துறையினர் குழந்தை திருடு போய் உள்ளதா அல்லது வேறு ஏதேனும் காரணமாக என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இப்பகுதியில் பச்சிளம் குழந்தை காணாமல் போனது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் வடக்காட்டில் சேவை மையம் நடத்தி வரும் இளைஞர் மீது அதிமுக வடக்கு மாவட்ட மாணவர் அணி தலைவர் கொலைவெறி தாக்குதல் நடத்தும் CCTV காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து அளித்த புகாரின் அடிப்படையில் வடக்காடு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு மாநகர் மதிமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் மாவட்ட செயலாளர் முருகன் தலைமையில் நடைபெற்றது. இதில் அவல் பூந்துரை பேரூராட்சி துணைத் தலைவர் தமிழீழ சோமு, கொள்கை விளக்க அணி செயலாளர் வந்தியத்தேவன் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாநகர மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தக்கூடிய கூட்டத்தை மிக சிறப்பாக இங்கே நடத்தி முடித்திருக்கிறோம். தமிழ்நாட்டிலே இதனை போல 40 இடங்களில் இதே நேரத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்க கூட்டங்களை நடத்தி முடித்திருக்கிறது. தலைவர் வைகோ அவர்கள் தலைநகர் சென்னையில் தாம்பரத்திலே உரையாற்றி இருக்கிறார்கள். இளம் தலைவராக எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய துரை வைகோ அவர்கள் திருப்புமுனையை உருவாக்கக்கூடிய திருச்சி மாநகரத்திலே உரையாற்றி இருக்கிறார்கள். கழகத்தின் முன்னணி தலைவர்கள், சொற்பொழிவாளர்கள் நாடு முழுக்க இன்றைக்கு மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கத்தை செலுத்தி இருக்கிறார்கள். வேலூர் மாவட்டம் அடுக்கம்பாறை ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் திருநாவுக்கரசு, துணைத் தலைவர் போஸ்கோ ஆகியோர்கள் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று மக்களுக்கு தேவையான கழிப்பறை கட்டுதல், கழிவுநீர் கால்வாய்கள், சாலைகள் சீரமைப்பு, குடிநீர் வசதிகள் செய்து தருதல் ஆகியவை குறித்து மக்களிடம் விளக்கி பேசினார். வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அடுக்கம்பாறை ஊராட்சி ஒன்றியத்தைச் சேர்ந்த கனியம்பாடி ஊராட்சி ஒன்றியத்தைச் சேர்ந்த அடுக்கம்பாறையில் இந்த கிராம சபை கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த கிராம சபை கூட்டத்தில் 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இந்த 14 தீர்மானங்களில் அது முக்கியமாக நமக்கு கழிவுநீர் செல்லக்கூடிய அந்த கழிவுநீர் கால்வாய்கள், அதுக்கப்புறம் பொது கழிப்பிடங்கள், அப்புறம் குடிநீர், இதுதான் முக்கியமான பிரச்சனை. அப்புறம் இன்னொரு பிரச்சனையெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நாயில் தொல்லை அதிகமாக இருக்குது, அதெல்லாம் போகிறவங்களை கடிச்சதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவற்றுக்கு உண்டான நடவடிக்கை எல்லாம் அந்தந்த துறைகள் மூலமாக எடுக்கிறோம். அப்புறம் தனிப்பட்ட கோரிக்கைகள் சில வந்திருக்கின்றன. என்னென்னா வீட்டுமனை பட்டா இல்லை அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. ஆகவே அவற்றுக்கும் பரிசீலனை பண்ணி அது உண்டான தகுதி பிரகாரம் அவங்களுக்கு அதை கொடுக்கறதுக்கு உண்டான ஏற்பாடு செய்கிறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நன்றி.
அதேபோல் கொடைக்கானல் வில்பட்டி கிராம பஞ்சாயத்து சார்பில் கிராம சபை கூட்டம் குறிஞ்சி நகர் பகுதியில் நடைபெற்றது. இந்த கிராம சபை கூட்டத்திற்கு வில்பட்டி கிராம பஞ்சாயத்து தலைவர் பாக்கியலட்சுமி ராமச்சந்திரன் தலைமை தாங்கினார். இந்த கூட்டத்தில் வில்பட்டி கிராம பஞ்சாயத்து வார்டு உறுப்பினர்கள், ஊராட்சி ஒன்றிய அலுவலர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் பொதுமக்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை கிராம பஞ்சாயத்து தலைவரிடம் வழங்கினர். இந்திய குடியரசு தினத்தை முன்னிட்டு நாட்டுக்காக அர்ப்பணிக்கும் விதமாக வெளிப்படுத்தியவர்களுக்கு ராஃபா மீடியா சார்பில் விருது மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. சென்னை வலசரவாக்கம் பகுதியில் உள்ள கியூரியஸ் லில் மைண்ட்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரீ ஸ்கூல் பள்ளியை சேர்ந்த 2 வயது முதல் 5 வயதுக்கு உட்பட்ட 24 இளம் சிறார்கள் ஒப்பித்தல், அடையாளம் காட்டுதல், மாறுவேட போட்டி, சரியாக அடுக்குதல், வரைதல் போன்ற தங்களது பல்வேறு திறமைகளை இந்திய குடியரசு தினத்தை பெருமைப்படுத்தும் விதமாக நாட்டுக்காக மாணவர்கள் அர்ப்பணித்து வெளிப்படுத்தினர். பள்ளியின் நிறுவனர் பூர்ணிமா சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ராஃபா மீடியா நிறுவனர் பிரசன்னா ராமானுஜம் தங்களது திறமைகளை வெளிப்படுத்திய மாணவர்களுக்கு சான்றிதழையும் கேடயத்தையும் பதக்கத்தையும் வழங்கினார். இதில் ராஃபா மீடியா மேலாளர் குணப்பிரியா மற்றும் ஜனார்த்தனன் கலந்து கொண்டனர். 10 மணி 5 நகரங்களில் 5ற்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ராஃபா புக் ஆஃப் ரெக்கார்டில் உலக சாதனை படைத்தவருக்கு விருது மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த சவுதி அரேபியாவில் தொழில் அதிபராக இருக்கும் நபர் பத்ருதீன் அப்துல் மஜீத். இவர் பக்ரைனில் உள்ள பாரதி தமிழ் சங்கம் நடத்திய பொங்கல் நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராகவும், சவுதி அரேபியாவில் நடைபெற்ற இஸ்லாமியர்கள் நிகழ்வில் கலந்து கொண்ட பின்பு ஆந்திரா, கேரளாவில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் சிறப்புரை ஆற்றும் போது உலக சாதனையின் அவசியத்தையும், அரசு போட்டித் தேர்வுகளில் மாணவர்கள் பங்கேற்பதின் கட்டாயத்தையும் ஊக்கம் அளித்து பேசியது பார்வையாளர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றது. இந்நிகழ்வுகளில் அனைத்தும் ராஃபா உலக சாதனை புத்தகத்தால் உலக சாதனையாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கான சான்றிதழ் மற்றும் கேடயம் ராஃபா மீடியாவின் நிறுவனர் பிரசன்னா ராமானுஜம் வழங்கினார். உடன் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜவஹருல்லா கலந்து கொண்டு சிறப்பித்தார். நமது திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த சவுதி அரேபியாவிலே தொழிலதிபராக செயலாற்றி கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் பத்ருதீன் அவர்கள் ஒரு உலக சாதனையை படைத்திருக்கிறார். அதற்காக முதலில் அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரபா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் என்ற நிறுவனம் 10 மணி நேரத்தில் 5 நகரங்களிலே 5 வெவ்வேறு மொழிகளை பேசக்கூடியவர்களுக்கு மத்தியில் 5 பலதரப்பட்ட நிகழ்ச்சிகளிலே பங்கு கொண்டு நமது பத்ருதீன் அவர்கள் இந்த சாதனையை புரிந்துள்ளதை சரியான முறையில் பதிவு செய்து இந்த உலக சாதனை விருதை அவருக்கு அளித்திருக்கிறது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 10 ரூபாய் உயர்ந்து 5840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 80 ரூபாய் உயர்ந்து 46,720 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் 50 காசுகள் உயர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 78 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 78,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உக்ரைன் பிணை கைதிகளை ஏற்றி சென்ற ரஷ்ய ராணுவ விமானம் தரையில் விழுந்து தீப்பிடித்து எரிந்ததில் 74 பேர் உயிரிழந்தனர். உக்ரைன் படையில் சிறைப்பிடித்த வீரர்கள் 65 பேருடன் இல்யூஷன் 76 விமானம் பெல்கோராட்டில் இருந்து விமானப்படை தளம் நோக்கி சென்று கொண்டிருந்த போது விபத்து நேரிட்டது. விமானி உட்பட 74 பேர் பயணித்த விமானம் தரையில் விழுந்து நொறுங்கியதால் அந்த பகுதியை புகை மண்டலமாக காட்சி அளித்தது. விமானம் தீப்பற்றி எரிந்ததில் 65 உக்ரைன் கைதிகள், 6 விமான பணியாளர்கள், 3 பாதுகாப்பு படை வீரர்கள் உட்பட அனைவரும் உயிரிழந்து விட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கைதிகள் பரிமாற்றத்தின் கீழ் 65 உக்ரைன் வீரர்கள் விமானத்தில் அழைத்து செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் உக்ரைன் கைதிகள் இருந்த விமானத்தை அந்நாட்டு ராணுவமே சுட்டு வீழ்த்தி இருப்பதாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள்.
நாட்டின் 75வது குடியரசு தினத்தை ஒட்டி கடமை பாதையில் மூவர்ண தேசிய கொடியை ஏற்றினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. தேசிய போர் நினைவு சின்னத்தில் பிரதமர் மோடி மலர் வளையம் வைத்து மரியாதை. பத்ம விருதுக்கு தேர்வாகி உள்ளவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மறைந்த கேப்டன் விஜயகாந்திற்கு பத்ம பூஷன் விருது அறிவித்தமைக்காக நன்றியை உரித்தாக்கிக் கொள்வதாக முதல்வர் பதிவு. நாடாளுமன்ற தேர்தலில் புதுவை உட்பட 40 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணிதான் வெற்றி பெறும். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திட்டவட்டம். அங்கித் திவாரி லஞ்சம் வாங்கியது தொடர்பான வழக்கு விசாரணை. அமலாக்கத்துறை உள்நோக்கத்துடன் செயல்படுவதா என உச்சநீதிமன்றம் கண்டனம். போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் ரோப்வே திட்டத்தை கொண்டுவர திட்டம். ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்காரி தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.